பாவனா அவர்கள் யோகி பாபு கிட்ட ரவி மோகன் ஸ்டுடியோஸோடைய அந்த ஓப்பனிங்கில் கூப்பிடுறாங்க. சார் யோகி பாபு சார் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரவி மோகன் ஸ்டுடியோஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரவி சார் என்னை வச்சு ஹீரோவாக படம் பண்ணுறாரு, இதுக்கு மேலே என்ன இருக்குது, இந்த ஸ்டுடியோஸ் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சும்மா நடிக்காதீங்க, நல்லவர் மாதிரி நடிக்காதீங்க அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க. அவங்க ஒரு சில நேரத்தில் நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் வீட்டிலலாம் போனால் ஜாலியாக பேசணுன்ற பேரில் ஒரு சில பேருடைய வார்த்தைகள் நம்ம மனசை புண்படும். அதுக்கு ரிப்ளை பண்ணால் அங்கே வந்து ஒரு கசப்பான சம்பவம் ஏற்படும். அப்படி ஒரு நிகழ்வாக தான் நான் அந்த நிகழ்வை பார்க்குறேன். கண்டிப்பாக பாவனா அவர்கள் அந்த வார்த்தையை அங்கே பேசும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு ஆக்வர்டான சுச்சுவேஷன் தான் இருந்தது. அதே தான் யோகி பாபுவும் இருக்குது. அப்போ யோகி பாபு ரிப்ளை பண்ணுறாரு, ஏன் உங்களை மாதிரி நான் இல்லைங்க, நான் மனசில் நினைக்க தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மறுபடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நீங்கள் நல்லவராகவே இருங்க, நல்லதே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இது ஓவராலாக வெளியில் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2.5 நிமிஷம் கண்டென்ட் தான். இது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது. எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, பாவனாவுக்கு என்ன காரணத்தினால யோகி பாபு மேலே இப்படி ஒரு கோபம்